நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் மயிலு கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி பேசினது கேட்டதும் சந்திரா வந்துட்டு கோவத்தில் விறுவிறுன்னு முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னப்பா இது சின்னத்தை பயங்கரமாக பீதி ஆயிடுச்சு போல், எதுவுமே பேசாமல் கம்முன்னு போகிறாங்களே, பயந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல. ஆமாம் அப்பப்போ இவங்களா பயங்காட்டி வச்சுருக்கணும், இல்லாட்டினா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல. சரிப்பா நீ ஏதோ பிளான் பண்ணிட்ட, அதுக்கேற்ற மாதிரியே ஆட்டத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுற. கார்த்தி விறுவிறுன்னு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு மயில பார்த்து ராகினி வந்து நடந்து வர்றாங்க. வந்ததுமே உங்களுக்கு எவ்வளோ திமிரு, என்ன வர வர ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கீங்க, நைட் என்னன்னா மேலே ஏறி வந்து படுக்கிறீங்க, மேலே காலெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளோ திமிரு ஆயிடுச்சு உங்களுக்கு, என்ன பயம் விட்டு போயிடுச்சுல அப்படின்னு சொல்ல. ஏண்டி நான் மற்றவங்க மேலே அடி காலை போட்டேன், கெட்டுன்னு பொண்டாட்டி மேலே தானே காலை போட்டேன், அதுக்கு என்ன கொலை குத்தம் பண்ண மாதிரி குதிக்கிற அப்படின்னு சொல்ல. இங்கே பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேலே படுத்துட்டேன், மேலே வந்துட்டு டச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கிட்டீங்க, கொய்யை காலை ஒடிச்சு வீட்டுக்கு வெளியில் போட்டு விட்ருவேன், அடுத்து என்ன வீட்டுக்குள்ளே கூட வர முடியாது, வாசலே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்ல. ஏய் என்ன நீ இந்த அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்க, காலை வந்துட்டு மேலே போட்டது பெரிய என்னமோ தப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்க, கை காலை ஒடிப்பேங்க அப்படின்னு சொல்ல. ஒடிப்பேன் இல்லை கண்டிப்பாக உடச்சே தீர்வேன், பார்த்து பார்த்துக்கோங்க என்னை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு அங்கேருந்து கிளம்பிடுறேன். ஏ ரோகிணி என்னையா பார்த்து நீ மிரட்டிக்கிட்டு இருக்க, சே பொண்டாட்டி மேலே கால் போட்டது ஒரு குத்தமா, அவ எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறான், என் நிலைமையை நினச்சி பார்த்தா எனக்கே வயதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்காரு. அடுத்த சைடு வந்துட்டு சிவனாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க, பைக்கெல்லாம் வந்துட்டு தொடச்சிட்டு இருக்க. அங்கே வந்துட்டு சந்திரா யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு உள்ளே வராங்க. என்ன சந்திரா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல. ஆமாங்க அந்த டிரைவர் இருக்காம்ல, அவன் நம்மளை பற்றி விஷயத்தை வந்துட்டு மோப்பம் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்க. அவன் ஏதோ படம் பார்த்தேன் அதுன்னு உளர்னாங்க, அதில் அக்காவுக்கு வந்துட்டு தங்கச்சி துரோகம் பண்ணுறா, அதில் வந்து பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, தங்கச்சி யாருக்கும் தெரியாமல் நைட்டு கட்டின புருஷனை போய் மீட் பண்ணுறா, அது அவங்க அக்காக்கே தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல. ஏய் அவன் ஏதாவது படத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட போட்டு வாங்குறதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், நீ அதை நம்பி எதனால் நீ உளறி வச்சிடாத அப்படின்னு சொல்ல. நான் எதுவுமே பேசலைங்க, ஆனால் அவன் சும்மா பயங்காட்டுறதுக்காக சொல்லலை, கண்டிப்பாக வந்துட்டு அவன் பார்த்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ கூட இருக்குன்னு சொல்கிறாங்க, அவன்கிட்ட ஃபோட்டோ இருக்குமோ அப்படின்னு சொல்ல. என்ன சந்திரா சொல்கிற, ஃபோட்டோவா, அப்போ இந்நேரம் அதை அவங்க அக்கா கிட்ட காமிச்சிட்டாளா அப்படின்னு சொல்ல. அது எப்படி அந்த ஃபோட்டோவை காமிச்சிருந்ததா, அக்கா என்னை வீட்டை விட்டு வெளில அமைச்சிருப்பாள்ல. அதெல்லாம் இல்லை, மற்றவங்க யாருக்கிட்டே சொல்லலை, என்கிட்ட தான் ஃபோட்டோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான், ஆனால் நானும் அந்த ஃபோட்டோவை பார்க்கல அப்படின்னு சொல்ல. அப்போ ஃப்ரீயாக விடு சந்திரா, அவன் உன்னை போட்டு வாங்கி மிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்மளே வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிட்டா அது எப்படி அவனை ஜெயிக்க விட்டுடலாமா, சும்மா வந்துட்டு புழுவிட்டு இருக்கான், நீ அதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்ல. அவன் பொய் சொல்கிறானோ உண்மை சொல்கிறானாங்க அது எனக்கு முக்கியம் கிடையாது, நான் சொன்னதை நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல. நீ சொன்னதை தாம்மா, அவன் ஃபோட்டோவை காமிச்சு இங்கே இருக்கிற சுற்றுப்பட்டு எல்லா கிராமத்துலேயும் விசாரித்து பார்த்தாச்சு, ஆனால் அவன் யாருனே தெரிலன்னு தான் சொல்கிறாங்க, அப்படி எப்படி இங்கே வந்தான் தான் எனக்கு தெரியல, இனி வந்துட்டு வேற இடத்துல தான் போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல. நான் உண்மையாவே சொல்றேன், அவன் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு டேஞ்சரஸ் ஆங்க, அதனால சீக்கிரம் அவனை பத்தின டீட்டெயிலாக கண்டுபிடிங்க, ஏன்னா அவனை பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரி வந்துட்டு தெரியவே இல்லை, இந்த விஷயம் வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, அவன் என்னை பற்றின போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சி நம்ம எங்கள் அக்கா கிட்ட போட்டு கொடுத்துடணும், அப்போ தான் அவனை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட முடியும். அதுக்குள்ளே இந்த மகேஷ் ரேவதி கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னா என் அக்கா அசிங்கப்பட்டதை பார்த்து நம்மளாம் சந்தோஷப்படலாம், இதுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் தாங்க எனக்கு மனசே வந்துட்டு பக்குன்னு இருக்குது, வேமா நான் சொன்னதெல்லாம் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்த சைடு கார்த்திகை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க கிளம்ப ட்ரெஸ் எடுக்க போவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்களே, உடனே பாட்டிக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. பாட்டி சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க, பொங்கலுக்கு பேத்திகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. வேமா பாட்டி ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. பாட்டி பேத்திங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, எடுத்து வச்சுருங்க, கோவிலில் மீட் பண்ணலாம், அங்கே வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து பாட்டி கோவிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. முருகா எப்படியோ என் ஆசையை நிறைவேற்றிட்டேன், இன்னும் என்ன என் பேரை எனக்கு வந்துட்டு காணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. வாப்பா கார்த்தி உட்காரு அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு உட்காடுறாங்க. பேத்திகளை பார்த்ததுலேருந்து கண்ணுக்குள்ளேயே இருக்காங்கப்பா எல்லாரும், அவங்களெல்லாம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாள் நினச்சி பார்த்துருக்கேன் தெரியுமா, ஆனால் உன்னோட தயவால் எப்படியோ பார்க்க வச்சிட்டேன், இனி அவங்களே வீட்டுக்கு கூட்டி வந்து சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, என் மனசில் இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சி போயிடுவையா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் நடக்கும் பாட்டி, சரி ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு என் பேத்திகளுக்காளு தேடி எடுத்துருக்க தெரியுமா, இது பாரு என்னோட மூத்த பேத்திக்காண்டி, அவளுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்திருக்கேன், இது என் ரெண்டாவது பேத்தி, அவள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேலை அவ்வளோ நல்லா இருக்குது, இது என் மூணாவது பேத்திக்கு, அவளுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக எடுத்திருக்கேன், என் நாலாவது பேத்திக்கு தான் தேடி அலைஞ்சு சுடிதார் எடுத்தேன்ப்பா, இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. என்ன பாட்டி அவங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்னது கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல. அச்சா நான் உனக்கு பிடிக்கலையா, என் செல்ல பேராண்டியில் நீ, உனக்கு நான் சுமாராக எடுப்பேனா, இப்போயே பிடிக்கலன்னா சொல்லு, கடல் போய் உடனே மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் இல்லை பாட்டி நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க. இது உன்னோட அத்தை மாமா எல்லாருக்கும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல.
சொல்ல அவங்க உங்களை எதிரியாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் சொந்தமாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளவுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் அவள் என் மருமகளப்பா, நான் விட்டு கொடுத்துருவேனா? ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை வந்துட்டு அப்படியே மறந்துருக்கலாம். சரி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, ஆனால் இனிமேல் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு. பேத்திங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க கூட பொங்கல் கொண்டாடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, என்ன பட்டி நான் தான் சொன்னல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னீங்க, சரின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டேன். இனிமேலும் நம்ம அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். வேறு நான் யாருன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ரேவதி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா ஏதோ நீ சொல்கிற, சரி சரி அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முருகா நீ இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க, வேடிக்கை மட்டும்தான் பார்க்குற, ஒன்றுமே பண்ண மாட்டேங்க. என் பேத்திகளோட நான் எப்படியாவது பொங்கல் கொண்டாடணும் முருகா, முருகா எப்படியாவது உதவி செய் முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கெஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி அவங்களும் வண்டியிலேருந்து இறங்குறாங்க. டிரைவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்ல விறுவிறுன்னு சாமுண்டீஸ்வரி போனதுக்கப்புறம் பாட்டி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் சாமுண்டீஸ்வரி அவங்க வாங்கின ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு மாற்றி வச்சு உள்ளே கொண்டு வராங்க. எல்லாருக்குமே வந்துட்டு வரிசையாக இந்த ரோஹிணி உனக்கு, மாப்பிள்ளை இந்தாங்க இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு பிடிச்சதம்மா எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்ல, அக்கா உனக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கும் மாமாக்குமா எடுத்திருக்கேன் இந்த இருக்குது, நீ இதெல்லாம் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சிரு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட சந்திராவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஐய் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்ல, ரோஹிணி உனக்கு எனக்கு மேட்ச் நாளைக்கு பொங்கல் கொண்டாடி அசத்து போகிறோம் பாரு, நீ மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னு வச்சுக்கோ தேவதை மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்ல, உண்மையாங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் மாட்டுக்கு அப்படியே வெள்ளை மாட்டுக்கு கலர் பெயிண்ட் அடித்த மாதிரியே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க வாய் ரொம்ப தான் நீளுது அப்படின்னு சொல்ல வேமா மயில் வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிறாரு. எங்கிட்ட வந்துட்டு ரேவதி சேலையை பார்த்துட்டு என்கிட்ட இந்த கலரே இல்லை, சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஒவ்வொருத்தங்களும் மாற்றி மாற்றி சொல்கிறத பார்த்து கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் சந்தோஷப்படுறத பார்த்து பாட்டியை நினச்சி வந்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு மயிலை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி ஃபோன் பேசுகிறத பார்த்தது, ஜஸ்ட் ஒரு கால் உன் மேலே கால் போட்டதுக்கு என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன், இன்னும் கொண்டு விட மாட்டேன், எப்படியாவது பழித்தீத்தே திருவேன், என்னை இப்படி அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு நீ மட்டும் உன் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கியா, எப்படி என் காலை உடப்பியா, நான் என்ன பண்ணுற பாரு, இப்போ உனக்கு கரண்ட் சாக்கு வச்சு உன்னை நான் கிஸ் பண்ணாமல் விடவே மாட்டேன், பழிக்கு பழி கிஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்துட்டு ஒரு வயர் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அந்த இடத்துல போடுறாங்க. ரோஹிணி வந்துட்டு ஃபோன் பேசிட்டு நடந்து வரும்போது அந்த வயரில் மிதிச்சிடுறாங்க. உடனே ஷாக் அடிச்சிருது. ஐயோ ஐயோ வாங்க என் பொண்டாட்டிக்கு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு வாயெல்லாம் வந்துட்டு ரெடியாக வச்சிருக்காரு மயில். அப்புறம் அவங்க தங்கச்சிகள்லாம் வந்துடுறாங்க. மாமா எப்படியாவது ஃபஸ்ட் எய்டு செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அதை தாமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தேய்ச்சிட்டு வேமா ரோஹிணிக்கு வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா அதெல்லாம் கனவு, தூண்களுக்கு தான் முத்தம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இன்னும் அந்த பக்கம் வந்துட்டு ரோஹிணி ஃபோன் பேசிட்டு தான் இருக்காங்க. வாடி என் பொண்டாட்டி ரோஹிணி, நீ வா, இந்த இதில் வந்து நீ ஷாக் அடிக்கணும், நான் உனக்கு வந்து முதலுதவி பண்ணணும், அதுக்காண்டி தான் இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வா வா வாமா மின்னலு அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரோஹிணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ரோஹிணி வந்துட்டு அந்த திக்க ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. ஒருவேளை இந்த ட்ராப்பில் ரேவதி எல்லாம் மாட்டிக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.